ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் பெக்டர்ஸ் ஃபுட் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். கரண்ட் அப் ட்ரெண்டாக இருக்குது. அதை இன்றைக்கி வந்து 3 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று, அவங்க பிஸ்னஸ் என்னென்னு பார்க்கலாம். ரெண்டாவது, ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்ஷியல்ஸ் இதை பார்க்கலாம். மூன்றாவதாக, அவங்களோட டெக்னிக்கல்ஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தர சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்சால் நம்மளை ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜ் ஸ்டாக் வெஸ்டிங் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, அவங்க பிஸ்னஸ் என்னென்னு பார்க்கலாம். மிஸ்டர்ஸ் பெக்டர்ஸ் ஃபுட் வந்து 2 பெரிய பிராண்ட் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று கிரெமிகா, இன்னொன்று வந்து இங்கிலீஷ் ஓவன். இந்த கிரெமிகா வந்து ஃபுல்லாக இந்த பிஸ்கட்ஸ், இந்த குக்கீஸ், இந்த மாதிரி விஷயங்களை டீல் பண்ணுறது இந்த கிரெமிகா பிராண்ட். அடுத்தது இந்த இங்கிலீஷ் ஓவன் வந்து பிரெட்ஸ், பர்கர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறது வந்து இந்த இங்கிலீஷ் ஓவனுடைய பிராண்ட். ஸோ இந்த 2 பிராண்ட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கன்சூமர் ப்ராடக்ட்டு, ஈட்டபிள்ஸ், அதாவது ப்ரெட்டு, குக்கீஸு, பிஸ்கட்ஸு, இந்த மாதிரியாக அவன் ரிலேட்டடான பிஸ்னஸ் இவங்களோடது. இன்றைக்கி கரண்ட்டாக பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இவங்க நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, பெங்களூரில் நிறைய இடத்துல இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. எஸ்பெஷலி ப்ரெட்ஸ் வந்து நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்காங்க. புதுசாக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பர்கர் வந்து இங்கிலீஷ் அவன் கீழே வந்திருக்கு. அதனால் இந்தமாதிரி புது ப்ராடக்ட்ஸ் மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நல்லாயிருக்கு. அடுத்தது அவங்க ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்க்கலாம். screener.inல இருக்கும். பெக்டர் ஃபுட் இவங்க கரண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 10,623 crores. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,800. புக் வேல்யூ 113. புக் வேல்யூ வந்து 113 ரூபா இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,800 ரூபா. எதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ்? எவ்வளோ மடங்கு? 10 மடங்கு கிட்டக்க ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் இவ்வளோ ப்ரீமியம் ப்ரைஸ்? எதனால் வந்து மார்க்கெட் இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் பார்க்க போகிறோம். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்டட், கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி மோர் தென் 20%. தட்ஸ் குட். அண்ட் ஸ்டாக் பி ஜாஸ்தியாக இருக்குது. பட் நான் அவங்க செக்டரில் இருக்கிற மற்ற பியர்ஸுமே 75-80 அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் இது வந்து பெரிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேராக வந்து அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் போவோம். எவ்ரி குவார்ட்டர் அவங்க சேல்ஸ் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. 2021 ஜூனில் 226 கோடி பண்ணவங்க இப்போ 439 கோடி பண்ணுறாங்க இந்த ஜூனில். ஸோ இது வந்து ஒரு ட்ரெமெண்டஸ் க்ரோத், டபுள் மடங்கு. அதனால் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எதுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம சேல்ஸ் பார்க்கணுன்னா, பிஸ்னஸ் வந்து விருத்தி அடையணும், அவங்களோட வியாபாரம் நடக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின், எவ்வளோ மார்ஜின் வைக்கிறாங்க, அதை பொறுத்து தான் அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். வெறும் நம்ம பண்ணுறதையே பண்ணிவிட்டு புது கஸ்டமர்ஸ் இல்லை, சேல்ஸ் நல்லா நடக்கலை, ஆனால் லாபம் வந்துட்டுருக்குன்றது வந்து ஸ்டாக்னட் பிஸ்னஸ், ஸ்கேலபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா இது நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். ஸோ இட்ஸ் குட் பிஸ்னஸ். அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினும் பாருங்கள் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 14%லேருந்து இப்போ 15% ஆகிருக்கு. இப்போ இந்த நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 13 கோடியிலேருந்து இன்றைக்கி 34 கோடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதே வந்து போன வருஷம் இந்த ஜூனில் 35, போன மார்ச் 34, அதுக்கு முன்னாடி 35, 37. இந்த லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக பார்த்திங்கன்னா அரௌண்ட் 34, 35, ஆவரேஜாக 35 crores வந்து அவங்க ப்ராஃபிட் எவ்ரி குவார்ட்டர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு குவார்ட்டருக்கு 35னா 35 into 4 கிட்டத்தட்ட 70, 140 crores கிட்ட ஒரு வருஷத்துக்கு அவங்க லாபம் 140 கோடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஏர்னிங் பர் ஷேர் வந்து ஏறிட்டு இருக்கு குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். ஸோ இப்போ டேரெக்டாக இயர்லியில் போய் பார்க்கலாம். அவங்க P&L ஷீட்டில் போய் பார்க்கலாம். சேல்ஸ் 691 கோடியிலேருந்து இன்றைக்கி வந்து கரண்ட்டாக 1,600 கோடி இருக்குது. வெரி குட். அண்ட் தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 13லேருந்து 15 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டுக்கு போயிடலாம். 36 கோடி பண்ணவங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 140 கோடி பண்ணுறாங்க. பாருங்கள், ஆவரேஜாக 35 crores பர் குவார்ட்டர் வந்து தாராளமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்து இபிஎஸும் ஏறிக்கிட்டு இருக்கு. டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுவே நல்ல விஷயந்தான். டிவிடெண்ட் சில பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு கொடுக்காம இருக்காங்க. அதனால் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்களே, சந்தோஷப்பட்டுப்போம். அடுத்தது வந்து காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக சூப்பராக இருக்குது. மோர் தென் 25%, 23, 25 இல்லை ஆவரேஜாக ஒரு 20-25% அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பாருங்கள், 3 வருஷத்தில் 67% ஏறி இருக்குது. அதாவது என்னன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. அதுக்கு தான் வந்து 5 years 10 years டேட்டா இங்கே இல்லை. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து சூப்பராக இருக்குது, 18% கொடுத்துருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 1.5 வாட்டி ஒரு மாதத்துக்கு 1.5%னா வருஷத்துக்கு 18%. எனிதிங் பிட்வீன் 1 to 2 இஸ் குட் ஆக்சுவலி.
2% வந்து பர் annum 24% இஸ் வெரி குட். 18 இஸ் ஆல்சோ குட். இவங்களுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது வளர்கிறதுக்கு. இப்போ இந்த கடந்த ஒரு வருஷம் பாருங்கள் 23% கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வருஷமும் 23, 24, 25 கொடுத்தாங்கன்னா ஒரு கடந்த நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் இந்த 18% வந்து ஆவரேஜாக ஒரு 24% ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் போட போகிறோம். மூணாவது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பார்க்கணுன்னா அவங்க ரிசர்வ்ஸையும் பாரோயிங்ஸும் பாருங்கள். அவங்க ரிசர்வ்ஸ் வந்து 486 crores $604 crores மாறி இருக்குது. அவங்க பாரோவிங்ஸ் பாருங்கள் 245 ஏறி இருக்குது. அவங்க கடன் வந்து 127 கோடியிலேருந்து 245 கோடி ஏறி இருக்குது. ஆனாலும் பரவாயில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ரிசர்வ் வந்து 600 கோடி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இந்த 250 கோடியை எப்போ வேணாலும் அடைக்கலாம். அவங்க கையில் இருக்கிற கேஷ் எடுத்து அடைச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் இது வந்து அவங்களுடைய சக்திக்கு உள்ளே தான் இருக்குது இந்த கடன். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய மேட்டராக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. இந்த 2 விஷயத்தை நான் இங்கே பார்த்தேன். அதை உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்தது கேஷ் ஃப்ளோலாம் நல்லா தான் இருக்குது. டெட்டா டேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 24 30 ஆகிருக்கு. தெரியல, ப்ராபப்ளி லாஸ்ட் இயர் வந்து அவங்களுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் 30 டேஸாக மாற்றிருக்கலாம். கலெக்ஷன் கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்கலாம். இல்லை அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுனால ஆவரேஜாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன கடையில் கூட இருக்குது. அங்கெல்லாம் வந்து பேமெண்ட் கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூட இது இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். இருந்தாலும் கம்பெனி இது வந்து கொஞ்சம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, கம்மி பண்ணணும். மற்றபடி இதெல்லாமே ஓகே தான். ஆர்ஓசியும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இஸ் குட். அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இது ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% மேலே வச்சுருக்கிறது நல்லது. இவங்க 51% வச்சுருக்காங்க. வெரி குட். ஆல்வேஸ் அவங்க தான் ஓனர் அப்படிங்கிற நினப்பில் தான் 51% அவங்க வச்சுருக்காங்க. மீதியை மட்டும் வெளியில் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர்னா அனுப் பெக்டர், இந்த பெக்டர் ஃபேமிலிக்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்கக்கிட்ட நிறையா பங்குகள் இருக்கிறதுனால அவங்க இந்த கம்பெனியை கீழே விட மாட்டாங்க. இன்னொருத்தவங்க முடிவு எடுக்க விட மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்கிறதுனால சேஃப். அடுத்தது பாருங்கள், எஃப்ஐஎஸ் டிஐஸுமே வந்து ஒரு 8%, இங்கே ஒரு 20% சூப்பராக வச்சுருக்காங்க. பப்ளிக் ஒரு 19%, 20% நம்ம வச்சுருக்கோம். கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் எஃப்ஐஎஸ் பாருங்கள் 8.39 8.22 கம்மியாக இருக்குது. டிஐஎஸ் 21.1 20.7 ஒரு சின்ன அமௌண்ட் கம்மியாக இருக்குது. இந்த 0.5% புட் டுகெதர் நம்மகிட்ட தான் வந்திருக்கு. தட் இஸ் ஆல்சோ குட். இப்போ நீங்கள் ஓவராலாக பாருங்களேன், ப்ரொமோட்டர் ஒரு 51%, எஃப்ஐஎஸ் ஒரு 9%, 60, இவங்க ஒரு 20%, கிட்டத்தட்ட 80% வந்து பெரிய இடத்துல இருக்குது. மீதி 20 தான் நம்மக்கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதனாலவே இந்த பேட்டர்னே வந்து சூப்பராக இருக்கும். ஒரு சார்ட்டில், ஒரு பை சார்ட்டில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ரொமோட்டர்கிட்ட நிறையா இருக்கும். இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் ஒரு 30% இருக்குது. தட் இஸ் ஆல்சோ குட். அவங்களாம் நம்பியிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க நம்புகிறாங்க இந்த கம்பெனி மேலே, அவங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குது, இவங்க வளருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஏற்கனவே அவங்க அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. சும்மா போய் போட மாட்டாங்க இல்லையா? நம்மளோட பாதி வேலையை அவங்களே முடிச்சுட்டாங்க. அனாலிசிஸ் பண்ணி அவங்க இறங்கியிருக்காங்க உள்ளே. ஸோ அப்போ வந்து நம்மளோட அனாலிசிஸ் வந்து கம்மியாயிடுச்சு. நம்மளோட அனாலிசிஸ்ன்றது டெக்னிக்கலாக போய் பார்க்கலாம். ஃபண்டமெண்டலி இட்ஸ் குட். இப்போ நம்ம சார்ட்டில் நம்ம கண்ணுக்கு என்னென்ன தெரியுது, நம்ம எப்படிலாம் இதை இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சார்ட்டில் பார்க்கலாம். tradingview.comல இருக்கும் மிஸ்ஸஸ் பெக்டர் ஃபுட். இப்போ நான் டேரெக்டாக மந்த்லி சார்ட் போகிறேன். இது ஏன் நான் போகிறேன்னா, ஐபிஓ வந்து 2020 எண்டில் வந்துச்சு, கிட்ட டிசம்பர் அப்போ வந்துச்சு. அதுக்கு அப்போ ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பனிஷ் பண்ணி கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் அதால் இந்த 460 ரேஞ்சுக்கு மேலே கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2022 டிசம்பர், அதாவது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் கிட்ட இந்த 460 ரேஞ்சு கீழே தான் ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பிரேக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி. அடுத்த 2 வருஷம் நல்ல வளர்ச்சி. நம்ம இந்த ஃபண்டமெண்டல்ஸில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் நல்ல க்ரோத் இருக்குதுன்னு. அதுதான் இந்த சார்ட்டில் தெளிவாக தெரியுது. சரிங்களா? இப்போ நம்ம இதை அப்படியே வீக்லிக்கு போவோம். வீக்லியில் பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்து 2-3 வாட்டி ட்ரை பண்ணிச்சு. அதால் முடியல 460. கடைசியாக Jan 23 டிசம்பர் அந்த எண்டு, இந்த 2 வருஷம் கழிச்சு தான் பிரேக் அவுட் ஆச்சு. நல்லா மேலே போய்ட்டு இருந்தது. ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் அடிக்கிறான். அது எங்கன்னா 1370. இந்த 1370 ஒரு ஸ்டாப் அடித்து ரிவர்ஸ் வரான். திரும்ப ட்ரை பண்ணுறான், முடியல. அப்புறமா இங்கே வந்து பிரேக் அவுட் எடுக்கிறான். இப்போ May 24 கிட்டத்தட்ட பாருங்கள், November 23, May 24, 6 months. இந்த 6 months கேப்க்கு அப்புறம் தான் இவன் வந்து பிரேக் அவுட் எடுத்து மேலே போகிறான். மேலே போயிட்டு இந்த டாட்டர் லைன்ஸை இப்போ நீங்கள் ஒத்து கவனிக்கணும். இந்த 2 டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த 2 டாட்டர் லைன்ஸ் இந்த 17% கீழே தான் கொஞ்ச நாளாக தடுமாறிட்டு இருந்தான். இப்போ இதை வந்து டேயில் பார்த்தா உங்களுக்கு சூப்பராக தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ டேயில் பாருங்கள், அழகாக மேலே போகிறது, கீழே வர்றது,
இந்த 17% தான் அவன் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தான். இப்போ இந்த ஆகஸ்ட் 2 தான் இது பிரேக் அவுட் பண்ண முடிஞ்சது அவனால். அதுக்கு வரைக்கும் அவனால் பண்ண முடியல. லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக அவனால் ஒன்றும் பண்ண முடியல. சாரி, ஜூன்லேருந்து குவார்ட்டர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 3 மாதமாக அவனால் எதுவுமே பண்ண முடியாமல் இந்த 2 லெவலில் தான் சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த 13 to 15%, இந்த 15% ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருந்தது. இப்போ நம்ம ஏன் இதை எடுத்துருக்குறோன்னா, இந்த ஆகஸ்ட் 2 இது பிரேக் அவுட் ஆச்சு. கன்ஃபர்மேஷனும் கிடச்சது. இந்த ஃப்ரைடே, எஸ்பெஷலி இந்த ஃப்ரைடே 6 செப்டம்பர் செம்ம வால்யூம். பாருங்கள், வால்யூம் பாருங்கள் என்ன மாரி பிக் கேண்டில் விழுந்திருக்கு. ஒரு நல்ல க்ரோத்து. ஓகே, ஒரே நாளில் ஒரு 12% ஏறி இருக்கான். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஆனால் இதில் நம்ம என்னென்னலாம் இன்டர்பிரேட் பண்ணுறோம், இதை நம்ம அடுத்தது என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோன்றது இப்போ ரொம்ப முக்கியம். இப்போ என்னோடய இன்டர்பிரேஷன் நான் சொல்கிறேன். இது என் கண்ணுக்கு என்னென்ன தெரியுதுன்றது நான் விளக்கி சொல்கிறேன். உங்கள் கண்ணுக்கு என்னென்ன தெரியுது நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சுங்களா. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள், இது வந்து ஒரு ரேஞ்சை தான் செட் பண்ணுது எப்பயுமே. எப்போல்லாம் இது பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ எல்லாம் ஒரு ரேஞ்சை செட் பண்ணுது. இப்போ இங்கே ஒரு ரேஞ்ச் செட் பண்ண மாதிரி, இங்கே இப்போ நான் ஒரு பாக்ஸ் போடுறேன். இப்போ இந்த ஒரு ரேஞ்ச் செட் பண்ண மாதிரி இப்போ இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகி போகுது இல்லையா. திரும்பவும் அது மேலே போனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரேஞ்சை செட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இப்போ இன்னொரு பார்வை நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீக்லியில் போட்டால் கூட உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, நான் வந்து இந்த லைன் எடுத்துக்கிறேன், ட்ரெண்ட் லைன். இல்லைனா இதை எடுத்துப்போம். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இப்படி மேலே போனது, அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ளாட்டாக போகுது, அப்புறம் திரும்ப மேலே போகுது. இப்போ அடுத்தது ஏன் இப்படி மேலே இப்படி ஃப்ளாட்டாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இப்போ வேறு கலரில் போட்டால் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆரஞ்சு கலரில் போடுறேன் பாருங்கள். ஒரு படிக்கட் மாதிரி இங்கேருந்து இப்படி போய் அப்புறம் அப்படியே ஃப்ளாட்டாக போச்சு, அப்புறம் திரும்பவும் ஒரு ஹைப்பு கொடுத்துருக்கு, அடுத்து திரும்பி ஃப்ளாட்டாக போகுமா அப்படிங்கிறத கொஷின். இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், 3வது. இப்போ இந்த இடத்துல லெவல் செட் பண்ணிச்சு இல்லைங்களா, இந்த இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு நம்ம சொல்கிறோம். இது டேயில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம், சரியா. இப்போ இந்த இந்த இடத்துல பாருங்கள், எந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிச்சு, எதனால் நான் இந்த மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு தள்ளி வைக்கிறேன். இந்த எல்லோ பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த எல்லோ பாக்ஸை இப்போதைக்கு இப்படி கீழே வைக்கிறேன். இதையும் வச்சுருவோம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஜூனில் ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். அங்கே வால்யூம் பாருங்கள், நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரியே இன்னொரு இந்த ஹிஸ்ட்ரி மாதிரியே இன்னொரு கேண்டில் இன்றைக்கி ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரைடே. அதே மாதிரி அவங்க வால்யூம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இது நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, இதோட கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்பி செல் ஆஃப்லாம் கண்டிப்பாக வரும். அப்படியே தடுமாறிக்கிட்டே ஒரு இந்த பாக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரியா. இப்போ அடுத்தது இப்போ இங்கே மேலே போயிடுச்சு. திரும்பவும் இது மாதிரி ஒரு சேனலை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இதில் நிறையா இருக்குது. இதே மாதிரி ஃபார்ம் பண்ண மாதிரி இங்கேயும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்றது என்னோடய இன்டர்பிரிட்டேஷன். இப்போ நம்ம இந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்ன ஆக்ஷன் ஐட்டம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போய் இங்கே வாங்கலாமா அப்படின்னா திடீர்னு போய் வாங்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை பாருங்களேன், இந்த இடத்துல போய் ஒருத்தர் வாங்குறாரு, இந்த இடத்துல வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி திரும்ப கீழே வந்துடும். கிட்டத்தட்ட பாருங்கள், இதனோட ரேஞ்ச் என்னென்னா ஒரு 15%. இப்போ நாளைக்கு இவர் இங்கே வாங்கிட்டு நல்லா ஏறுதுன்னு சொல்லி இங்கே ஒருத்தர் வாங்கியிருக்காரு, வாங்கிட்டு ஒரு 5% டவுனில் இருந்தால் அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெப்பான பர்சனாக இருந்தால் ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு, இந்த லாஸ்லாம் பார்த்தல அப்படின்னா அவர் பயந்துருவாங்க. இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஹியூஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பயம் வரும், சரியா. அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அந்த மாதிரி உடனே திபுன்னு போய் இறங்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நேற்று தான் நடந்திருக்கு, ஃப்ரைடே தான் நடந்திருக்கு. மண்டே கண்டிப்பாக ஒரு சின்ன மேலே போகலாம். இல்லை இங்கே தான் வாங்கினவங்க இது ஒரு 12% ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செல் ஆஃப் வரலாம், ஒரு ஷார்ட் கவரிங் வரலாம். அதனால் இங்கே கொஞ்சம் தடுமாறும். இங்கே தடுமாறுச்சு இல்லைங்களா, அதே மாதிரி இங்கே ஒரு ரேஞ்சில் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏறினா போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் விட்டு இது எங்கேயும் போகாது. என்றைக்காக இருந்தாலும் மேலே போனால் கீழே வரணும், கீழே வந்தால் மேலே போகணும். அப்போ நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு வாங்கிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 நாள் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதே வந்து இங்கே வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செல் ஆஃப் நடந்துட்டு திரும்ப பழைய அதனுடைய
சப்போர்ட் லெவலுக்கு வந்திருக்கும். இப்போ இங்கே வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், எத்தனை % அவங்களுக்கு ப்ராஃபிட்? கிட்டத்தட்ட 35% ஃப்ரைடே வரைக்கும். இதுதான் நான் சொல்கிறேன், பொறுமையாக இருக்கணும். இப்போ இங்கே வாங்கினவங்களுக்கு இங்கே பயம் வந்திருக்கும். இது இறங்கி ரொம்ப நாளாக 3 மாதமாக ஒரே இடத்துல இருக்கிறதுனால அவங்க இங்கே எங்கேயாவது விற்றுருக்கலாம். நோ லாஸ் நோ கெயினில் கூட விற்றுருக்கலாம், இல்லைனா லாஸில் விற்றுருக்கலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி தடுமாறும் பொழுது ஃப்ளாட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, இந்த பன்னி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம அக்யூமுலேட் பண்ணணும், ஸ்டாக்கை சேர்த்து வைக்கணும், எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அப்போ இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது ஈஸி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. கரெக்ட், நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது ஈஸி. நடக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கணிக்கிறது தான் நம்ம வேலை. இப்போ அந்த வேலை தான் இப்போ நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என் கண்ணுக்கு பட்டுச்சு, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி இங்கே தெரிஞ்சிருந்ததுன்னா இவங்க கொஞ்சம் இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணி கரெக்டான ப்ரைஸில் வாங்கியிருந்தாங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் ப்ராஃபிட்டை. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகுது. இங்கே நடந்த மாதிரி இங்கே ஒன்று நடக்குது, இதே மாதிரி ரிப்பீட் ஆகுதா அப்படின்ற மாதிரி பொறுமையாக பார்ப்போம். 2-3 நாளில் இதுக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் வந்து இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் வாட்ச் பண்ணி முடிவெடுக்கலாம். என்ன இறங்கினாலும் பரவாயில்லைங்க, இறங்கட்டுமே, நல்லது தான். இறங்குனா இதை அக்யூமுலேட் பண்ணலாம். இது வந்து ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட். இப்போ எப்படின்னா, இந்த ப்ரெட் வாங்கி சாப்பிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டா முடிஞ்சிச்சு, திரும்பி வாங்கி தான் ஆகணும். ஸோ மார்க்கெட்டில் ப்ரொடக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், கன்சியூம் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சீக்கிரம் காலியாயிரும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இது கடைசி வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கும். அதனால் வந்து இதுக்கான வளர்ச்சி இன்னும் இருக்குது, ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை நாளைக்கு ஃப்யூச்சரில் சொல்ல முடியாதுங்க, பெரிய கம்பெனி வந்து மோனோபோலி பண்ணணுன்ட்டு இந்த சின்ன சின்ன கம்பெனி எடுக்கணும்னு நினச்சா கூட இந்த கம்பெனிக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஐடிசி மாதிரி ஒரு கம்பெனிஸ் வந்து இந்த கன்சியூமர் மார்க்கெட்டில் வந்து பயங்கர அக்ரெசிவாக உள்ளே இறங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெக்டர் ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு காம்படிட்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களை எப்படியாவது வாங்கிடணும்னு நினைப்பாங்க. இதுதான் ஒரு ஜென்ரலாக பிஸ்னஸ் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி டைமில் கூட இவங்கள வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு ஹைப்போத்திகேஷன் சிச்சுவேஷன் தான். இந்த ஹைப்போத்திகேஷன் சிச்சுவேஷனை நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் நடக்குமா நடக்காது நமக்கு தெரியாது. நமக்கு வேண்டியது அஸ் இன்வெஸ்டர், நான் போட்ட பணத்துக்கு பேங்க்கை விட நிறையா வருதா, ஒரு வளர்ச்சி வருதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நல்ல வாய்ப்பு இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க, ஒரு வீக் வாட்ச் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது கிடையாது கிடையாது. ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் கன்சல்டன்ட். நான் என்னோடய பார்வையை, என்னோடய ஒப்பீனியனாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இதுமாதிரி அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம சேனல் வந்து சும்மா ஒரு ஸ்டாக் எடுத்து பேசிவிட்டு ஒரு 12 மினிட்ஸ்க்குள்ளே 5 மினிட்ஸ்க்குள்ளே பேசிவிட்டு வியூஸ் வாங்குகிற சேனல் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வித்தையை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான் நம்ம சேனலோட நோக்கம். என்னுடைய ஆசை வந்து எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் அனாலிசிஸை நான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படிலாம் ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி போட்டால் என்ன வரும், இப்படி போட்டால் என்ன வரும், இப்படி பண்ணால் என்ன வரும் அப்படின்னு என் மூளைக்கு தோணுது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டென்ட் கிடைக்காது உங்களுக்கு வெளியில், பொதுவாக சொல்ல மாட்டாங்க. கிடைச்சா நல்லது தான். சில பேர் இருக்காங்க, கொடுக்குறாங்க. நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய நாலேஜ் வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போய் இதே சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் லேர்ன் பண்ண முடியும். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நம்ம இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணி பார்க்கலாம். இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். இது வரைக்கும் தொடர்ந்து நம்ம கண்டென்ட்டை பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. புதுசாக சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல லேர்னிங்ஸ் வீடியோ வந்துட்டுருக்கு. மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.